டெல்லியில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தலைநகரில் ஜனநாயக உரிமைகள் நசுக்கப்படுவதாகவும் டெல்லி காவல்துறையின் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அக்கட்சி தெரிவித்துள்ளது. தாவேக தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பதிவில் ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற இளைஞர்களின் போராட்டத்துக்கு ஆதரவாக சென்ற ராகுல் காந்தியை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தது ஜனநாயக உரிமைகள் மீதான தாக்குதல் என குறிப்பிட்டுள்ளது. மேலும் நீட் தேர்வு தொடர்பான தனது நிலைப்பாட்டையும் தாவேக மீண்டும் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்தது முதல் அதன் மீதான நம்பகத்தன்மை குறைந்து வருவதாகவும் மாணவர்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி வருவதாகவும் அக்கட்சி கூறியுள்ளது. எனவே நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே ஜந்தன் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பு சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறை தடியடி நடத்தியதை எதிர்த்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் பிரதமர் இல்லம் நோக்கி பேரணியாக சென்றனர். அப்போது ராகுல் காந்தி சாலையில் அமர்ந்து நகர மறுத்ததால் காவல்துறையினர் அவரை சூழ்ந்து பிடித்து அழைத்துச் சென்றனர். கைது நடவடிக்கையின் போது ராகுல் காந்திக்கு காயம் ஏற்பட்டதாக காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் மூக்கில் ரத்தம் வழியும் புகைப்படங்களையும் கட்சி வெளியிட்டது. நீட் தேர்வு ரத்து, மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகல், நீட் தொடர்பான உயிரிழப்புகளுக்கு மாணவர் குடும்பங்களுக்கு இழப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட பிறகே தாவேக சார்பில் இந்த கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் விவாதம் எழுந்துள்ளது. மேலும் நீட் எதிர்ப்பு விவகாரத்தில் தாவேக தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் நேரடியாக இதுவரை பெரிய அளவில் கருத்து தெரிவிக்காத நிலையில் கட்சி சார்பிலான அறிக்கை மட்டும் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.